2019லயே ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் எல்லாரும் இனி குட் நான் வீடியோ போட மாட்டேன் சார். என்ன ரீசன்னா நம்ம ட்ராக் மாறிடும், நம்ம இந்த லைன் போகக்கூடாது. குட் Hi friend and welcome to another episode of yet another embarrassing day to be a reality TV enthusiast. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிக் பாஸ் பத்தி பேச போறோம். பிக் பாஸ் பத்திலாம் நான் ஒரு வீடியோ போடுவேன்னு நான் ஸ்வப்னத்திலும் கண்டுட்டில்ல. பட் விஜய் டிவியின் வழியில் நானும் எனிதிங் ஃபார் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பத்தி பேச போறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற நிறைய விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ பேச போகிறவங்க 2 பேர் பற்றியுமே நான் செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி ஒரே இடத்துல நடக்கிறப்போ அதை என்னால் கடந்து போக முடியல. இட் ஜஸ்ட் annoys me. அதனாலேயே இன்னொரு வாட்டி பேச வேண்டி வருது. ஸோ பேசிக்லி இப்போ நான் யார் பற்றி பேச போகிறேன்னா டாக்டர் திவாகர். அவர் டாக்டர்னு சொல்லலாமான்னு இப்போ வரை எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் அவரையும் நம்ம வந்து அரோரா சின்க்ளேர் அவங்கள பத்தி தான் பேச போறோம். அவங்கள இண்டிவிஜுவலா பத்திலாம் நான் பேச போறது இல்ல. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அவங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்கிறது, அந்த ஷோல என்ட்ரி கொடுத்தத பத்தி பேச போறோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இங்க பாருங்க என் கண்ணு. தூங்கல கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. என்னமா எல்லாம் அளவு நான் தங்க தரேன். ஏய் உண்மைப்பா. Thank you. சிலருக்கு கண்ணு அழகு, அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்க பேத்தி வயசு சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு. நீ அவ்வளவுதான். ஸோ இவங்களோட லிட்டில் பேக் ஸ்டோரி என்னன்னா 2 பேருமே வந்து சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆனவங்க தான். நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவரோட அட்ரோஷியஸான ஒரு மாதிரி டாப் டியர் கூஃபி ஆக்டிங்னால ஃபேமஸ் ஆயிருக்காரு. அண்ட் அவரை கலாய்ச்சு தான் எல்லாரும் பாக்குறாங்கன்னு அவருக்கு தெரியலையா, இல்ல அதை ஒத்துக்க மாட்டேன்றாரா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி நடிச்சு நம்மளை இரிட்டேட் பண்றாரான்னு தெரியல. பட் தன்னை தானே நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடியன்ஸ்க்கு கண்டாலே பிடிக்கலனாலும் நான் பண்றதை பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நடிச்சு காமிச்சு அது நல்ல ஆக்டிங்னு நம்மளையே கேஸ் லைட் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்கிறவர் தான் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். ஐ ஹவ் ட்ரைட் டு பி கைண்ட் டு ஹிம். நான் அவரை பத்தி நல்ல விதமாவும் பேசியிருந்திருக்கேன். நான் அவரை ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சாஃப்டாவும் சொல்லியிருந்திருக்கேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் வெரி annoying at this point. And என்னால இதை சாஃப்டா எப்படி பிளேஸ் பண்றதுன்னு கூட தெரியல. he just being annoying online, rage baiting people online வந்து இப்ப அவரோட ஃபுல் டைம் ஜாபா மாத்திக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம அரோரா சின்க்ளேர், அவங்கள பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருந்திருக்கேன். ஒரு சர்டன் கிளிப்னால அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது அவங்க இன்டென்ஷனலா பண்ணாங்களோ இன்டென்ஷன் இல்லாம பண்ணாங்களோ ஐ ஸ்டில் டோன்ட் நோ தட். அண்ட் மை ப்ராப்ளம் இஸ் அவங்க அதை பண்ணதும் இல்ல, அதனால ஃபேமஸ் ஆனதும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னமோ ஆயிட்டு போட்டோம். பட் அது ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா. she just went along with it. went alongனு கூட சொல்ல முடியாது, she promoted it. அவங்க வந்து ஆக்டிவா ப்ரமோட் பண்ணாங்க. லைக் she encouraged people sexualizing her. And I don't care if a person likes being sexualized. அது அவங்க இஷ்டம், அவங்க ப்ரிஃபரன்ஸ். ஐ டோன்ட் கேர். பட் அந்த விஷயம் அதுக்கு அப்ரோப்ரியேட்டான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நடக்கணும். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் அந்த விஷயம்லாம் நடக்கிறது வந்து ஐ எம் நாட் a fan of it. எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்க பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நடக்கவே கூடாதுன்றதுக்காக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டா புரியும், பரவாயில்ல. அவங்க வந்து அந்த மேட்டர்ல இருந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து ஷோஸ்ல எல்லாம் நடிச்சு அவங்க பிக் பாஸ்கே வந்து சேர்ந்துட்டாங்க. பிக் பாஸ்க்கு முன்னாடியே வந்து விஜய் டிவி கூட they have a history. ஏதோ ஒரு ஷோக்கு வந்து அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் அந்த ஷோல வந்து அந்த ஒரு கேவலமான பட்ட பேர் வச்சாங்க தெரியுமா அவங்களுக்கு. அந்த பேரை போட்டு எடிட்ஸ் எல்லாம் போட்டு ஃபயர் விட்டு விஜய் டிவி வந்து அவங்களை வச்சு ஒரு ஷோ பண்ணாங்க. ஐ மீன் ஒரு எபிசோடுக்கு அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஆன்லைன்ல இருக்கிற ரேண்டம் அனானிமஸ் பீப்புள் இதை பண்றதே தப்புன்னு பேசிட்டு இருக்கேன். such a big company, such a big enterprise like விஜய் டிவி doing it. நான் அப்பவே அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். பட் மத்தவங்க யாரோ பேசி எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம். சோ இவங்க எல்லாம் பேசிட்டாங்கன்னு அதை விட்டுட்டேன். பட் பிக் பாஸ் இஸ் மை ஃபைனல் ஸ்ட்ரா. சோ திஸ் இஸ் த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இவங்க 2 பேரோடதும். அண்ட் நான் வந்து பிக் பாஸ் என்ன மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸான ஷோ, அதுக்கு போய் இந்த மாதிரி 2 questionable people இன்வைட் பண்ணிருக்கீங்களே
அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிக் பாஸ் ஒன்னும் அவ்வளோ தூய்மையான ஷோ, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண ஷோ அப்படிலாம் கிடையாது. லிட்டரலா இந்த சர்க்கஸ்ல எல்லாம் கூண்டுக்குள்ள அனிமல்ஸை போட்டு அதை வித்த காமிக்க வச்சு நம்மளை பார்க்க வச்சு என்டர்டெயின் பண்ற மாதிரி லிட்டரலி தட்ஸ் வாட் பிக் பாஸ் டஸ். ஒரு 10 பேரை உள்ள போட்டு அடிச்சுக்க விட்டு நம்மளை பார்க்க வச்சுட்டு இருப்பாங்க. சோ தி ஸ்டாண்டர்ட் வாஸ் ஆல்ரெடி வெரி லோ. இவங்க 2 பேருக்கும் பிக் பாஸ்க்கு போக என்ன டேலண்ட் இருக்கு அப்படி இல்லாம நான் கேட்க போறது இல்லை. ஏன்னா பிக் பாஸ் ஒரு டேலண்ட் பேஸ்டு ஷோவே இல்ல டு சம் எக்ஸ்டென்ட். அங்க வந்து யார் வேணா போலாம் பேசிக்கலி. பட் யார போக அந்த சேனல் அலோவ் பண்றாங்க, அந்த சேனல் யார பிரையாரிட்டைஸ் பண்றாங்கன்றதா முக்கியம். ஏன்னா அந்த சேனல் அப்ரோச் பண்ணிருந்தாலும் இவங்க 2 பேரும் நோ சொல்லிருக்கணும். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். யாரு நோ சொல்ல போறா? யூ கெட் பெய்ட் எவ்ரி டே டு பி தேர், யூ கெட் ஃபேம், யூ கெட் எக்ஸ்போஜர். யாரு தான் வேணான்னு சொல்ல போறாங்க? யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி போதான் போறாங்க. அண்ட் பிக் பாஸ் சைட்ல இவங்க கூப்பிட்டது மட்டும் இல்ல, தே ஜஸ்டிஃபைட் இட் இன் அ டிஃபரெண்ட் வே. இப்போ டாக்டர் திவாகர் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டதுக்கு வந்து இவர் டாக்டர், அவரோட துறையில கேட்ட ஆன்சருக்கெல்லாம் ரொம்ப கரெக்டா பதில் சொன்னாரு, அதனாலதான் கூப்பிட்டுருக்கோன்றாங்க. எல்லாரும் வந்து அவரை ஈஸியா வந்து தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிலாம் வந்து மேடைக்கு வந்துட முடியாது. இந்த மேடைக்கு ஸோ எப்படி இந்த ஷோக்கு வந்திருக்காருங்களா, அதில் ஒன் ஆஃப் த டேஸ்ட் வந்து இவர் அவருடைய துறையில் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறார், எப்படிப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணுற நபராக இருக்கான்னு கேட்டபோது தன்னுடைய கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக கரெக்டாக சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மூல வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். If you are going to do shit, at least accept and be open about it. அப்படி இருந்தாலே தப்பு தான். பட் இதெல்லாம் பண்ணிட்டு அதை கன்சீல் பண்ண ட்ரை பண்றாங்க பத்தியா, அதுதான் இருக்கிறதுலே மட்டமான விஷயம். ஏன்னா நீங்க டாக்டரை கூப்பிடலாமா பிக் பாஸ்க்கு? எஸ். நீங்க ஒரு மாடலை கூப்பிடலாமா? எஸ். ரைசா வில்சன் ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஏதோ ஒரு சீசன்ல, அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் அ மாடல். அவங்கள கூப்பிட்டதுல யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா மாடல்ஸை கூப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் அரோரா அவங்களும் மாடலிங் பண்ணியிருந்தாங்க, ஷோக்கு வந்தாங்க, ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க, ஷோக்கு வந்திருந்தாங்க. அப்படிலாம் நடந்திருந்துச்சுன்னா யாருமே சண்டைக்கு வர போறது இல்லை. பட் ஹிஸ்டரி தே ஹேவ். அவங்க எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. அவங்க அதுக்கு ஏத்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், அது அவங்களோட ரைட்டு, அவங்களோட இஷ்டம். தட் இஸ் தேர் சாய்ஸ் ஆஃப் கரியர். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நீங்க ஒருத்தவங்களை காமிக்கிறீங்க, யூ ஆர் மேக்கிங் தேம் அ பார்ட் ஆஃப் த ஷோ. நான் 2 பேரையும் சொல்றேன். இது திவாகரா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், அவங்கள நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால காட்டுறீங்கன்னா, ஒரு கண்டெஸ்டன்ட்டா கூட்டு வரீங்கன்னா, யூ ஆர் ப்ரமோட்டிங் them. இவங்களோட கண்டென்ட் போய் பாருங்க, இவங்களோட கண்டென்ட் போய் பாருங்கன்னு யூ ஆர் ப்ரமோட்டிங் them. யாரு ஒருத்தர் பிக் பாஸ்க்கு வந்திருந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அதுல இருந்து, அபார்ட் ஃப்ரம் மணி? அவங்க யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இனிமே என்ன பண்ண போறாங்க, எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும். எல்லாமே மக்கள் கண்டுபிடிப்பாங்க ஒன்னொன்னா. அதுக்குதான் பிக் பாஸ்க்கு வரதே நிறைய பேரு. அண்ட் ஒரு தப்பான ஹிஸ்டரி இருந்தா பிரச்சனை இல்லை. பட் அதை அவங்க சரி பண்ண ஆக்டிவா ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, அதை மாத்திட்டாங்க. யூ நோ, இஃப் தேவ் சேஞ்ச் தேர் கண்டென்ட் ஆர் இஃப் தேர் மாடிஃபைட் வாட் தேர் டூயிங், அவங்கள நீங்க கூப்பிட்டு ப்ரமோட் பண்றது பிரச்சனை இல்லை. somebody who is actively doing what should not be done or media or மத்தவங்களை ரேஜ் பீட் பண்றவங்களே வாழ்க்கையா வச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை வந்து நீங்க கூப்பிடுறது இஸ் லைக், இதெல்லாம் பண்ணுங்க நீங்களும் பிக் பாஸ்க்கு வரலாம் அப்படின்னு நீங்க இன்டைரக்டா சொல்ற மாதிரி தான். பிக் பாஸ் ரொம்ப நல்ல ஷோ, பெரிய ஷோ, அதனால அதுக்கு கூப்பிடுறது பிரச்சனை நான் சொல்ல. இட் ஹாஸ் a huge audience, it has a wide ஆடியன்ஸ். அவ்வளோ பேரை நான் ரீச் பண்றதுக்கு இந்த மாதிரி நடிச்சு மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி காஸ்டிஸ்டா பேசி நான் வந்து ஃபேமஸ் ஆயிட்டேன்னா பிக் பாஸ்க்குள்ள போயிடலாம் அப்படின்னு லிட்டரலா இவங்க ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யூ கேன் see a pattern, லைக் ரேப்பர்ஸ் வராங்க, சிங்கர்ஸ் வராங்க ஒரு சீசன்லனா, அடுத்தடுத்த சீசன்ல கன்சிஸ்டன்டா வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரேப்பர்ஸ் வந்திருப்பாங்க, அதே மாதிரி சிங்கர்ஸ் செலக்ட் ஆயிருப்பாங்க பிக் பாஸ்ல. சோ ஒன்ஸ் இந்த மாதிரி நடிக்கிற ஒரு ஆளும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளையும் கூப்பிட்டு வந்துட்டு நீங்க காட்டுறீங்கன்னா, அடுத்த சீசன்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்றது தான் அந்த மெசேஜ் ஆர் செண்டிங் அவுட். அந்த மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நிஜமாலே எஃபோர்ட் போட்டு நல்லா நடிக்கிறவங்களையே எடுத்துக்குவோம். நல்லா நடிச்சிட்டு இருக்கிறவனும் ஒரு 2 ரீல் நான் கேவலமா நடிச்சு போட்டாதான் நான் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, then what's the point of people being actually talented? And on the other side, இவங்க செக்ஷுவல் கண்டென்ட் போஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்க போஸ்ட் பண்ணி ஃபேமஸ் ஆன உடனே லைக் ஆன் தட் வெரி இன்ஸ்டன்ஸ் அந்த மாசமே அவங்கள மாதிரி ஒரு 4-5 பேர் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அவங்க டெம்ப்ளேட் அப்படியே ஃபாலோ பண்ணி. அதை கூட நான் என் வீடியோல காமிச்சிருந்திருப்பேன். வந்து இந்த மாதிரி வல்கர் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது, அதை எனேபிள் பண்ற மாதிரி நீங்க ஒரு ரிப்ளை பண்ணிடுறீங்க, அந்த ரிப்ளை வைரல் ஆயிடுது. ஸோ இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதோட ஆக்சுவல் கான்சிக்வன்ஸ் என்னதுன்றத நான் ரீசெண்டா தான் பார்த்தேன், நான் காட்டுறேன். பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டலு, பீரோ, துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்வளவு பெரிய டவுட்? சவுண்ட் கேக்குதா? வருங்கக்கா போய் பீரோக்காவா நீ எத்தனை தடவை சொல்றது? இது பீரோ இல்லங்க, பேக். பீரோன்னு சொல்லாதீங்க, பேக்னு சொல்லுங்க. அமுக்கி காட்டுங்க, இல்ல கட்டி காட்டுங்க.
அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஆமா, இவ்வளவு சொன்னீங்களே, எதை அமுக்கணும், எதை தட்டணும்? ஏய், எனக்கு ஹார்மும் இல்ல, மணியும் இல்ல. அதுக்கே அத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகி அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு மூவி சான்சஸ் வருது, சீரீஸ்ல நடிக்கிறாங்க, மியூசிக் வீடியோல வராங்க, அல்டிமேட்லி பிக் பாஸ்க்கு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டா இன்னும் எத்தனை பேர் அதே கண்டென்ட் போடுவாங்க? அண்ட் ஒன்ஸ் அகேன், பொண்ணோ பையனோ யாரோ செக்ஷுவல் கண்டென்ட் போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. இஃப் தே ஆர் an adult, அவங்க போடலாம். எங்க அதை போஸ்ட் பண்றாங்க, யாரை நோக்கி போஸ்ட் பண்றாங்க, டார்கெட் ஆடியன்ஸா யார் இருக்காங்க, எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல மார்க்கெட் பண்றாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பிக் பாஸும் அவங்களை ப்ரமோட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா அதோட ஆடியன்ஸ் இதை கன்சியூம் பண்ற ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது. தேர் ஆர் சில்ட்ரன் வாட்சிங், தேர் ஆர் அதர் இம்ப்ரெஷனபிள் விமன் வாட்சிங். நானும் இதே மாதிரி பண்ணேன்னா என்ன பிக் பாஸ்ல போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தங்க அவங்களா அந்த பாத்தை சூஸ் பண்றது வேற. நான் இதை பண்ணாதான் நான் பிக் பாஸ்க்கு போக முடியும், சோ நான் இதை பண்றேன் அப்படின்னு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வேற. அண்ட் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் கிடையாது, விஜய் டிவி. ஏன்னா அவங்க இவங்க கூப்பிடாம, இவங்க அக்செப்ட் பண்ணாம அங்க போறது இல்ல. அண்ட் கூப்பிட்டா அவங்க போக தான் போறாங்க. இட் இஸ் a good opportunity. சோ கூப்பிடுறவன் தான் இங்க பிரச்சனை, போறவங்க இங்க பிரச்சனை கிடையாது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, இன்னொருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் நான் பில்லி சூனியம் வைப்பேன், நான் இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன், லிட்டில் பிளாக் மேஜிக் ஸ்டஃப் எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காரு இந்த பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூல எல்லாம். இட் இஸ் borderline scary. செய்வன வைப்பேன், மார்போட வைப்பேன், பில்லி வைப்பேன், சூனி வைப்பேன், கந்திச்சு வைப்பேன், எல்லாத்தையும் வைப்பேன். இந்த ஏவல்னா ஒருத்தருக்கு ஏவி விடுறது, அவனை முடிச்சிடறான் அப்படிங்கிறது. இப்போ முட்டை இருக்கு, நான் சொல்கிறேன், ஓம் காளி காய் சைவச்சமி மசான வாசினி திமி தன்னோ கோர காளி பிரச்சோதயா சரவண ராம்குமாருக்கு யாரெல்லாம் எதிராகனா அவனை போய் முடிச்சு விட்டுறான். அப்படியெல்லாம் வேண்டாம், விடுங்க, அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு போகும். அப்படிலாம் முடிஞ்சு போகுது. அதுக்கு பேர் ஏவல்னு. இவங்களை கூப்பிட்டு நீங்க என்ன ப்ரமோட் பண்ண ட்ரை பண்றீங்க? லைக் யூ ஆர் ஆல்சோ ப்ரமோட்டிங் ஹிம் அண்ட் ஹிஸ் பாஸ். நீங்க அவர் இப்போ இருக்கிற ஆளை மட்டும் நீங்க ப்ரமோட் பண்ணல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அது வர்தியா இருந்தனால தானே அவன் பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. சோ நீங்க அவர் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். தே ஷுட் நாட் பி மார்க்கெட்டட், தே ஷுட் நாட் பி மேட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கண்டென்ட். அட்லீஸ்ட் grown அடல்ட்டா இருந்தாலாச்சும் ஒரு 2 வாட்டி யோசிக்க வச்சு செய்வாங்க. சில பேர் கிட்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் டு பி இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு இப்ப 15 வயசு ஆகுது. ஒரு 2 வருஷம் நானும் இந்த மாதிரி ஏதாச்சும் கேவலமா கண்டென்ட் போடுறேன், நானும் நடிக்க வராம நடிச்சு வேணும்னே மத்தவங்க அனாய் ஆகுற மாதிரி கண்டென்ட் போடுறேன். 2 வருஷம் கழிச்சு நமக்கு ஃபாலோவர்ஸ் வந்துரும், பிக் பாஸ்ல கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா நிஜமாலே ஏதாச்சும் கிரியேட்டிவா போடலான்னு அந்த பசங்க நினைச்சிருந்தா கூட இதுதான் ரைட் வே டு கெட் ஃபேமஸ், இப்படி இருக்கிறவங்கள தான் எல்லாரும் ஃபேமஸ் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூட்லயே போனாங்கன்னா அவங்களுக்கும் அது கெட்டது. அண்ட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம யோசிக்க வேணாம். தட் இஸ் தி ஒன்லி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் நமக்கு கிடைக்க போகுது சோஷியல் மீடியாலயும் சரி, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் டெலிவிஷன்லயும் சரி. சோ இது குட்டி பிரச்சனை இல்ல. இவங்களை கூப்பிட்டாங்களா இக்னோர் பண்ணுங்க அப்படின்றது, இக்னோர் பண்றது இஸ் தி ரைட் திங் டு டு. பட் யார் இக்னோர் பண்ண போறா? பிக் பாஸ்ன்ற ஷோ எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு எவ்வளவு பெரிய ஆடியன்ஸ், எவ்வளவு பேர் அதை பாக்குறாங்க. சோ வாட் கைண்ட் ஆஃப் an influence you createன்றது விஜய் டிவி நினைக்க வேண்டியது. அண்ட் இவங்க சொல்லலாம் ஆடியன்ஸ் டிமாண்ட் இருக்கு இவங்களுக்கு, அதனாலதான் இவங்களை கூப்பிட்டோம். நோ, எந்த ஆடியன்ஸுமே வாட்டர்மெலன் ஸ்டாரை எனக்கு பிக் பாஸ்ல பாக்கணும்னு ஆசையா கேட்கல. எனக்கு தெரிஞ்சு யாருமே அரோரா சிங்க்லர் அவங்களை எனக்கு பார்க்கணும், இல்ல அந்த what is his name கலையரசன் அவரை பார்க்கணும்னு கேட்கல. you are pushing these people down the throats of people. ஏன்னா பிக் பாஸ் வெறும் இன்டர்நெட்ல இருக்கிறவங்களை மட்டும் பாக்குற ஷோ கிடையாது. சோஷியல் மீடியாலேயே இல்லாதவங்களெல்லாம் இந்த ஷோ ரீச் பண்ண போகுது. சோ இவங்க எல்லாரையுமே நீங்க ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு பிட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க லிட்டரலா just take some responsibility, be responsible. இவ்வளோ பெரிய கன்கிளாமரேட்டா இருந்துகிட்டு you should be doing better. இவ்வளோ நான் பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவா போறாங்கன்னு நீங்க இப்போ வர நினைக்கிறீங்கன்னா you do not understand the impact Big Boss has on people. ஒருத்தர் இருக்காரு ஆன்லைன்ல, பிக் பாஸ்க்கு நான் போகணும்ன்றது தான் அவரோட கண்டென்ட்டோட எய்மே. லைக் I'll show you. இந்த மாதிரி நான் பிக் பாஸ் போயே ஆகணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏன் இது பண்றாருன்னா அவருக்கு இது ஸ்டூபிடா இருக்கு, இப்படி பண்றது தப்புன்னு தெரியாமலாம் வாய்ப்பே இல்லை. இப்படி பண்ணா ஃபேமஸ் ஆகலாம், ஃபேமஸ் ஆயிட்டா விஜய் டிவில கூப்பிட்டுருவாங்கன்ற நம்பிக்கை தான். அண்ட் இஸ் ஹி ராங்? நிஜமாலே அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இவருக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, அதனால இவரை கூப்பிடல. இதே இவருக்கு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்து இன்னும் நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ எம் பிரிட்டி ஷூர் இவரையும் கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரியாலிட்டி
ரியாலிட்டி டிவி ரைட் நவ. இவர் இத பண்றதுக்கு நம்ம இவரை கூட ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா இப்படி பண்ணா ஃபேம் கிடைக்கிறது இஸ் கேரண்டி. ஃபேம் கிடைச்சிட்டா பிக் பாஸ் போறது இஸ் கேரண்டீட் அட் திஸ் பாயிண்ட். ஸோ யா, எப்பெல்லாம் வந்து மீடியா ஒருத்தருக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்குதோ அப்பெல்லாம் அவங்க என்ன பண்றாங்களோ அதை ப்ரமோட் பண்ணுது மீடியா. சிம்பிளி தட்ஸ் வாட் மீடியா இஸ். அவங்க எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க, இவங்களை பாருங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ எந்த மாதிரி கண்டென்ட், எந்த மாதிரி பீப்புளை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு இவங்க தான் யோசிக்கணும். அண்ட் ஒன்ஸ் அகேன், நான் இப்போ இவங்க 2 பேரையும் இவங்க 3 பேர் எக்ஸாம்பிளா யூஸ் பண்றது, இவங்க ஆன்லைன்ல எக்ஸிஸ்டே ஆகக்கூடாது, இவங்களுக்குலாம் தகுதியே இல்லை அப்படிலாம் நான் சொல்லல. அப்படி சொல்ற ரைட்ஸும் எனக்கு கிடையாது. பிகாஸ் எனிபடி கேன் do whatever they want. திவாகர் இருக்காரா, அவரு என்னெல்லாமோ அன்னாய் பண்ணிட்டு இருக்காரா நம்மள. அவரோட பர்சனல் அக்கவுண்ட்ல அவர் அதை போஸ்ட் பண்ணலாம். நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை போஸ்ட் பண்றது அவரோட இஷ்டம். பட் அப்படி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஆளை நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல கூட்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட திணிக்க கூடாது. இவரை தான் நீங்க இப்ப பார்க்கணும் பாருங்க அப்படின்னு. அது தெரியாம இவ்வளவு பெரிய சேனல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. they are just doing anything for attention. இதுக்கு நம்ம திட்டுவோன்னு அவங்களுக்கு தெரியும். திட்டுறதுக்காகவாச்சும் அந்த எபிசோட பாப்பாங்க. இந்த திவாகர் அவரெல்லாம் வந்து ஹேட் வாட்ச் பண்றதுக்காகவே எல்லா எபிசோடையும் பார்ப்பாங்க. அவர் ஏதாச்சும் சண்டை போடுவாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவர் இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுவாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதை பாக்குறதுக்காக பார்ப்பாங்க. இதை வச்சு மீம்ஸ் வரும், இதை வச்சு ட்ரோல்ஸ் வரும், இதை கலாய்ப்பாங்க, அப்படி ஃபேமஸ் ஆகும். அதுக்காகவாச்சும் பார்ப்பாங்க. அப்படிதான் போட்டிருக்காங்க. லைக் இப்பவே நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு நாள் ஆகுது பிக் பாஸ் வந்து, இப்பவே மீம்ஸ் வந்துருச்சு. அண்ட் எவ்ரிதிங் இஸ் அபவுட் திவாகர் அண்ட் அரோரா. எதுக்காக? அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்றனால இல்ல, அவங்கள வச்சு மீம் போட்டாதான் வியூஸ் வரும்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆசைப்பட்டு அவங்க கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணல. people are being forced to watch it. அதனால இப்போ இவங்க இமேஜ் இருக்கு, இத மாத்திக்கிறதுக்காக பிக் பாஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க மேபி அப்படி நினைச்சு வந்திருக்கலாம். பட் பிக் பாஸ் அதுக்காக ஒன்னும் மறுவாழ்வு மையம் கிடையாது. பிக் பாஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற இமேஜை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி அதை வச்சு காசு பாக்குறதுக்கு, டிஆர்பி பாக்குறதுக்கு தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியான்றதே ஒரு சின்ன பபிள். அதுல இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்டென்ட்டை கன்சியூம் பண்றதே நம்ம எல்லாம் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம். லைக் இஸ் திஸ் த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் நமக்கு வேணும்ன்றது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, a channel like விஜய் டிவி, a show like பிக் பாஸ் வந்து அது எத்தனை கோடி பேரை ரீச் பண்ணுன்றது is a huge thing. லைக் சோஷியல் மீடியா இத்தனுண்டுனா இவ்ளோ பெருசு பிக் பாஸோட ரீச். அந்த மாதிரி ஷோஸ்க்கு நீங்க இன்ஸ்டால ஏதாச்சும் லூஸ் தனமா பண்ணுங்க, உங்களை நாங்க எடுத்துக்கிறோம்ன்ற ஒரு மெசேஜை சென்ட் அவுட் பண்றது இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பர்சனல் growth எல்லாத்தையுமே தள்ளி வச்சிடலாம். மீடியா குவாலிட்டி டெட்டீரியரேட் ஆகிக்கிட்டே வரும். அண்ட் ரியாலிட்டி டிவி ஆல்ரெடி மட்டமா தான் போய்கிட்டு இருக்கு. பட் the quality of content just dips every time. கீழே போயிட்டே இருக்கு அதுவும் சேர்ந்து. சோ இப்போ 2 பேர் 3 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து அடுத்த எபிசோட்ல 6 பேர் ஆகும். அடுத்த எபிசோட் போக போக 16 பேருமே இப்படியே தான் இருப்பாங்க. அண்ட் நமக்கும் அது பழகிடும். தட் இஸ் த worst part. we'll get used to this and இதுதான் கண்டென்ட், இதுதான் நமக்கு வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படின்னு நம்மளே டியூன் ஆயிடுவோம். அண்ட் திஸ் இஸ் நாட் குட் கண்டென்ட். இதுக்கு நம்ம டியூன் ஆகுறது will be a sad thing. அதனால ரியாலிட்டி டிவி used to be fun, it used to be good. லைக் இப்போ நிறைய இந்த சிவகார்த்திகேயன் டைம்ஸ்ல விஜய் டிவி இருந்தது, அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் டிவி ப்ராப்ளமேட்டிக்காவே இல்லையானா எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வாஸ் குட். லைக் நேச்சுரல் என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. லைக் இவனை தான் நீ பார்க்கணும், கெட் என்டர்டெயின்ட் அப்படின்னு நம்மள ஃபோர்ஸ் பண்ணாம நிஜமாலே என்டர்டெய்னிங்கான பீப்புளை கூப்பிட்டு அவங்கள வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருந்து, இப்போ திடீர்னு சிவகார்த்திகேயன் அவங்க எடிட்ஸ்லாம் வருது, அவங்க மேல இருக்கிற பாசம்னாலலாம் கிடையாது. we are desperate for good content. இப்போ இருக்கிற மீடியால நல்லதா எதுவுமே இல்லாதனால we are forced to look back, we are forced to watch old stuff. பழசையெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து இப்போ எடிட்ஸ் போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற எதுவுமே நல்லா இல்ல, இப்போ இருக்கிற எதுவுமே பீப்புளுக்கு பிடிக்கல, அவங்க ஆசைப்பட்டு பார்க்கல, வேற வழி இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. so this was not you 10 years back. அதனால தயவு செஞ்சு யாருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க, யாரை ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னு ஒரு 10 செகண்ட் ஆச்சு யோசிங்க. கோடி பேர் உங்க சேனலை பாக்குறாங்க, உங்க கண்டென்ட்டை பாக்குறாங்க. do justice to that. that's what I wanted to say. ஏன்னா நான் வந்து ரொம்ப நிறைய டிவி பார்ப்பேன், நிறைய ஷோஸ் பார்ப்பேன். I love reality TV. ரியாலிட்டி டிவியோட நிலைமை இப்படி இருக்கு இப்போன்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வருத்தத்திலேருந்து தான் இந்த வீடியோ வருது. அண்ட் யா, மேக் ரியாலிட்டி டிவி கிரேட் அகேன் கைஸ். I think that is it. Bye bye.